ஹாய், நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு வரும்போது சரி இந்த பிள்ளை சொன்னிச்சு அங்கே போயிட்டு எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணும், ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டயட் இருக்க போகிறோம். ஸோ இந்த பாப்பாவோட லீவு முடியும் போது நம்ம வந்து நல்லா வெயிட்டை வந்து குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்துச்சு. சரி நல்ல விஷயமா தானே சொல்கிறா, சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். எனக்கு அப்போவே தெரியும் இந்த பிள்ளை ஃபாலோ பண்ணாதுன்னு. வந்து பார்த்தேன் அங்கே இருக்கலன்னா ஃபாலோ பண்ணினோம். அந்த கண்டினியூ பண்ணதை ஊரில் போயும் நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிற மாதிரி தான் இவரை சொல்லியிருந்தேன். எங்க நான் டீ கேட்பேன் வாங்கி கொடுக்கக்கூடாது, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பேன் வாங்கி தரக்கூடாதுன்னு இவரை சொல்லி 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 கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. அங்கேருந்து இங்கே வந்தோடனே டீயில் ஆரம்பிச்சிச்சு முதல்ல இருந்து. எங்க டைம் ஆயிடுச்சு, மதியம் சமைச்சிக்கலாம், காலையில் டீ வாங்கிட்டு வாங்க, வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் மதியம் டைம் ஆயிடுச்சு, சாப்பாடும் ஹோட்டலே வாங்கிடலாம், வாங்கி கொடுத்துட்டேன். ஈவினிங் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து டீயும் ஏதாவது பஜ்ஜியும் வாங்கி கொடுங்க. பஜ்ஜி வந்து உன் மக கேட்டால் நான் சாப்பிடுவேன், அதுதான் அப்படின்னு வாங்கிட்டு வந்தது தான். ஆனால் நீ சாப்பிடல, நான் சாப்பிடல, நீங்கள் ஒரு வாய் ஊட்டி விட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு நான் வந்து ஊட்டி விட்டேன், இந்த பிள்ளை சாப்பிடல, கையில் எடுத்து சாப்பிடல, ஆனால் ஊட்டி விட்டு சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், டயட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இல்லை அந்த அவ்வளோதான். மற்றபடி பரோட்டா சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிச்சோம். அந்த மைதா ஐட்டம் முக்கியமாக சாப்பிடவே கூடாதுன்னு பிளான்ல கவர் ஒன்று இருந்துச்சு, மடியில தான் மடியில அந்த கவர் இருக்கு. நைட்டுக்கு எப்படி நான் சொல்லிக்கிறேன், நைட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சு முட்டை குழம்பு வச்சு, நாங்கள் மோஸ்ட்லி இங்கே வந்தால் டிஃபன் ஐட்டம் எடுத்துக்கிற மாட்டோம், சாப்பாடு குழம்பு தான். குழம்புனா வச்சு எல்லாருக்குமே சாப்பிட்டாச்சு, இவருக்கும் சாப்பாடு குழம்பு இருக்குது. இந்த ஊரில் பசங்கன்னா இருக்காங்க, அந்த பசங்க வந்து இந்த மாதிரி முறை சொல்லி வாங்க மாமா ஹோட்டல் போகிறேன் ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரவா அப்படின்னா கேட்டாங்க. அவங்க கேட்டாலும் அப்படியே என்ன சொல்கிறது, சுள்ளுன்னு ஸ்மெல் அடிச்சிருச்சு. சரி ஓகேங்க போய் ஒரு பரோட்டா ரொம்ப நாள் ஆச்சு டேஸ்ட் பார்க்கலாம், போய் வாங்கிட்டு வாங்க, 3 பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவர் 7 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. என்ன கணக்கில் வாங்கிட்டு வந்தீங்க 7 பரோட்டா? அவங்ககிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா 2 வாங்கிட்டு சொன்னாங்க, இந்த பிள்ளை 3 வாங்கிட்டு சொன்னிச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன் 5 பரோட்டா, அதில் 2 தனியாக வாங்கிட்டு வந்துன்னு சொன்னேன். அவன் 5 பரோட்டா வாங்கி 2 பரோட்டா தனியாக வாங்கிட்டு வந்துட்டான். மொத்தம் 7 ஆயிடுச்சு. அப்போ இந்த 7 வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, தின்றனா எல்லாம் சாப்பிடணும். சூப்பர். இப்படி இருந்தா கண்டிப்பாக டயட்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீட்டாக உடம்பு குறைச்சிடலாம். ஓகே, இதே ஃபார்முலா வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகே, நீ டயட்டை குறைச்சாம இருக்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம பிறந்த ஊரில் இங்கே நிறைய ஸ்பெஷல், இங்கே அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த நாங்கள் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே வடையிலேருந்து டீலேருந்து சூப்லேருந்து ஒன்றுமே பார்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து பிடிக்காதது அப்படின்னா எனக்கு வந்து பிரியாணி தான் பிடிக்காது. எனக்கு கோயம்புத்தூர் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவருக்கு இங்கே ஊர் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஊர்லேயே பிடிக்காதுன்னு சொன்னால் அதை நான் பிரியாணி மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லா பிரியாணி பிடிக்கும், அங்கேயும் பிரியாணி பிடிக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. மற்றபடி நான் எனக்கு இங்கே எல்லாமே பிடிக்கும். ஒரு வடையிலேருந்து ஒரு போண்டாலேருந்து, அது இந்த ஊரில் வாங்கி ஒரு டீ குடிச்சு ஒரு போண்டா சாப்பிட்டா தான் ஒரு 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 டேஸ்ட், ஒரு திருப்தியே இருக்கும். இந்த அளவுக்கு ருசிச்சு சொல்லும் போதே தெரியல டயட் எந்த அளவுக்கு இருக்கும்னு. லூஸ் வாடி டயட் இருக்க முகரைய பாரு, முகரை. நான் ஒரு ஆசைக்கு 3 கேட்டா 7 வாங்கிட்டு வந்தது. 7 விடுங்க, 7 மாமாக்கு 2 விடுங்க, எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டு வந்தது உங்க மேல தப்பு. என்ன கேட்டியோ அதை மட்டும் சாப்பிடு. சரி வாங்க. ஓகே பாய். எல்லாரும் சாப்பிட்டுட்டு சேஃபா தூங்குங்க. வீட்டுல போயிட்டு இருக்கு. உங்க வீட்லயும் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சோம்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.